பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இப்போது திடீர் பல்டி அடித்து பதற்றத்தை குறைக்க தயார் என்று முதலில் வெள்ளை கொடியை அவர் தூக்கி இருக்கிறார். இதனால் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் தாங்களும் தாக்குதலை நிறுத்துவதற்கு தயார் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இணையதளத்திற்கு அளித்த பேட்டியின் மூலமாக முதலில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்தியா எல்லையில் பதற்றத்தை குறைத்தால் தாங்களும் தாக்குதலை எதிர் தாக்குதலை பதிலடியை நிறுத்த தயார் என்ற அறிவிப்பை கவாஜா ஆசிப் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் முதலில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு அவர் தெரிவித்த முதல் கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் திடீர் பல்டி எடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் தாங்கள் தாக்குதலை தொடர விரும்பவில்லை என்றும் இந்தியா நிறுத்தினால் தாங்களும் நிறுத்துவோம் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். எல்லை பகுதியில் பதற்றத்தை குறைக்கவும் தாங்கள் தயார் என்றும், ஆனால் இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் தாங்கள் பதிலடி தாக்குதல் தொடர்ந்து நடத்துவோம் என்றும் அந்த கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். இது தவிர ரஜோரி பூஞ்ச் உள்ளிட்ட இந்தியாவின் அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையேயான அந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதில் அப்பாவி பொதுமக்கள் 7 பேர் இருந்து 10 பேர் வரை பலியாகி இருக்கக்கூடும் என்று இந்திய ராணுவ தரப்பில் இதுவரை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் திடீரென பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் அவர்கள் நடத்திய பீரங்கி கொண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூட்டில் ஒரு 10 பேர் வரை 7 பேரிலிருந்து 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய பிறகு பாகிஸ்தான் அமைச்சர் தரப்பில் வெளியான முதல் ரியாக்ஷன், தாங்கள் தாக்குதலை நிறுத்த தயார், பதற்றத்தை குறைக்க தயார், இந்தியா தாக்குதலை இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நாங்களும் நிறுத்திக் கொள்வோம் என்ற அறிவிப்பை பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் முதல் முறையாக தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. இதற்கு முன்பு இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலடி தாக்குதல் பலமாக கொடுப்போம் என்று அறிவித்த பாகிஸ்தான் அரசு இப்போது முதன்முறையாக தாக்குதல் முடிவடைந்த பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நிறைவடைந்த சூழ்நிலையில் முக்கிய தீவிரவாதிகள் முகாம் மீது இந்தியா குண்டுமலை பொழிந்து தீவிரவாத முகாம்களை அழித்துளித்த நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் நாங்கள் தாக்குதலை நிறுத்த தயார் என்று முதல் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த திடீர் பல்டி பாகிஸ்தான் அமைச்சர் அளித்திருப்பதன் மூலமாக அவர்கள் இந்திய தாக்குதலின் வலிமையை உணர்ந்து தற்போது தீவிரவாத முகாம்களின் மீதான அந்த தாக்குதலோடு தங்களது தாக்குதலை நிறுத்திக் கொள்கிறோம் என்றும், தாங்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிராக எந்த விரோதத்தையும் தொடங்க மாட்டோம் என்றும் கவாஜா ஆசிப் கூறியிருக்கிறார். இந்தியாவுடனான உறவுகள் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல், எல்லையில் பதற்றம், பதிலடி ஆகியவை தொடர்பாக பாகிஸ்தான் தீவிரமாக முன்னெடுக்காது என்ற அறிவிப்பை சூசகமாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் வெளியிட்டிருக்கிறார்.